குற்றம் செய்தால் அதற்குரிய விளைவு உண்டு. ஜனாதிபதி திட்டவட்டம். அனுரவுக்கு எதிராக முதல் நம்பிக்கையில்லா பிரேரணை. கலக்கத்தில் அரசாங்கம். தமிழ் மக்களின் மனநிலையை சஜித் புரிந்து கொண்டுள்ளார் என்கின்றார் சசிகுமார். சட்டங்களை திருத்த ஆரம்பித்துவிட்டோம் என்கின்றார் நீதி அமைச்சர். அமைச்சர் ஹர்ஷனவுக்கு ஏற்பட்ட அசௌகரியங்களுக்கு வருத்தம் தெரிவித்துள்ள நாடாளுமன்றம். எங்களிடம் பெரும்பான்மை உள்ளது, மிரட்டுகின்றது அனுர அரசு. கொழும்பு மேயர் வேட்பாளராக களமிறங்கும் ஹிருணிகா. அர்ச்சுனா எம்பியை வெளியேற்றுங்கள், அரசு அதிகாரிகளின் கோரிக்கையால் பரபரப்பு. ஒரு நபரின் பதவி அல்லது அந்தஸ்து எதுவாக இருந்தாலும் அவர்கள் குற்றம் செய்தால் அவர்கள் அதற்குரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 7 தசாப்தங்களும் அதிகமாக இந்த நாட்டு மக்கள் பல்வேறு அரசாங்கங்களை தெரிவு செய்தனர். பல அரசாங்கங்களை கவிழ்த்துள்ளனர். வரலாற்றில் முதன்முறையாக இம்முறை நாட்டு மக்கள் 2 சந்தர்ப்பங்களில் தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கிய வரலாற்று மக்கள் ஆணையின் அர்த்தம் மற்றும் நோக்கம் என்னவென்பது தொடர்பிலான ஆழமான சிந்தனைக்கு எமக்கு உள்ளது. தரமான மற்றும் நிலையான நாட்டை கட்டியெழுப்புவோம் என்ற நம்பிக்கையில் நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தனர். அந்த சிறப்பான நம்பிக்கை கடுகளவிலும் சிதைந்து போவதற்கு எமது அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது. நாட்டுக்குள் தவறு செய்கின்ற எவரையும் எந்த காரணத்துக்காகவும் பாதுகாப்பதற்கு அரசாங்கம் தயாரில்லை. நாட்டுக்குள் மட்டுமன்றி எமது அரசாங்கத்தினுள் எந்த தரத்தில் இருப்பவராயினும் தவறு செய்தால் அதற்குரிய எதிரான நடவடிக்கையை எடுப்பதற்கு நாம் தயங்க போவதில்லை. அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய சரியான சந்தர்ப்பத்தில் அதனை மேற்கொள்வதற்கும் நாம் இருமுறை சிந்திக்கப் போவதில்லை. 7 தசாப்தங்களாக ஏமாற்றுகளுக்கு உள்ளான மக்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை பாதுகாக்கவும் இந்த நாட்டை மிக சிறந்த நாடாக மாற்றுவதற்கும் தான் நிபந்தனைகளின்றி அர்ப்பணிப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சபாநாயகர் அசோக சபமல் ரன்வலவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற குழு கையொப்பமிட ஆரம்பித்துள்ளது. சபாநாயகரின் கல்வி தகமை குறித்து சர்ச்சை தீவிரமடைந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் உத்தியோகபூர்வ வலைதளத்தில் சபாநாயகரின் சுயவிபர கோவையிலிருந்து கலாநிதி பட்டம் நீக்கப்பட்டு கௌரவ சபாநாயகர் என்ற மரியாதைக்குரிய விழிப்பு மாத்திரம் சேர்க்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் தனது கல்வி தகமையை பகிரங்கப்படுத்த வேண்டும் அல்லது பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சிக்குள் குறிப்பிடுகின்ற நிலையில் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவரும் ஐக்கிய மக்கள் சக்தி அதற்கான கையொப்பங்களை பெறவும் ஆரம்பித்துள்ளது. சபாநாயகர் அசோக ரன்வல இல்லாத கலாநிதி பட்டத்தை இருப்பதாக குறிப்பிட்டுக் கொண்டு ஹம்பகா மாவட்டத்தில் போட்டியிட்டார். படித்தவர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு மக்கள் இவற்றை பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்துள்ளார்கள் என்று அதிருப்தி வெளியிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக மனோ கணேசன் நியமிக்கப்பட்டுள்ளமையானது தமிழ் மக்களுக்கு கிடைத்த வெற்றியாகும் என ஜனநாயக மக்கள் முன்னணியின் ஹம்பகா மாவட்ட அமைப்பாளர் சுப்பிரமணியம் சசிகுமார் தெரிவித்துள்ளார். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் உள்ளிட்டோருக்கு தேசிய பட்டியலில் இடம் கிடைத்துள்ளது. இதற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொழும்பு வாழ் தமிழ் மக்களுக்கு ஒரு தமிழரின் ஆதரவு அவசியமானது. இதற்கு பொருத்தமானவர் எமது தலைவர் மனோ கணேசன் மாத்திரமே. அவரின் உழைப்பு இன்றியமையாதது. அவருக்கான நாடாளுமன்ற உறுப்புரிமை என்பது அவருக்கானது. அது பொது தேர்தலின் போதே கிடைத்திருக்க வேண்டும். காலம் தாமதமானாலும் எதிர்க்கட்சி தலைவரின் முடிவு சரியானதாக அமைந்துள்ளது. இவரின் இந்த முடிவுக்கும் எமது தலைவர் மனோ கணேசனும் ஹம்பகா மாவட்ட தமிழ் மக்கள் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாத தடை சட்டம், நிகழ்நிலை காப்பு சட்டம் என்பவற்றை விரைவாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நம்புகின்றேன். அதற்கான பணிகளை ஆரம்பித்துவிட்டோம். அதேபோன்று நாடாளுமன்றத்தில் சட்டமூலங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. 20 வரையான சட்டங்கள் தொடர்பில் மறுபரிசீலனை செய்யவும் திட்டமிட்டுள்ளோம் என நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் முறையின் மீது நம்பிக்கையை கட்டியெழுப்புவது என்பது அரசாங்கம் என்ற அடிப்படையில் எங்களுக்கு சவாலை ஏற்படுத்தியுள்ளது. சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நிறுவனங்கள் மீது மீண்டும் நம்பிக்கையை கட்டியெழுப்ப வேண்டும். அது எவ்வளவு இலகுவான விடயமல்ல. அந்த நிறுவனங்கள் மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கை தற்போது இல்லாமல் போயுள்ளது. அதில் மக்களின் தவறும் எதுவும் இல்லை. எங்களால் முன்னெடுக்கவுள்ள வேலை திட்டங்களினூடாக இந்த நிறுவனங்கள் மீதான நம்பிக்கையை கட்டியெழுப்பவே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். சட்டத்தை அமல்படுத்தும் நிறுவனங்கள் மேலும் விரிவாக்கப்பட வேண்டும். அதேபோன்று வெளிப்படைத்தன்மையும் இருக்க வேண்டும். நீதிக்காக மேலும் பல விடயங்கள் தவிர்க்க வேண்டிய நிலைமையிலேயே நாங்கள் இருக்கின்றோம். சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும். அதேபோன்று அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும். இருந்தபோதும் மக்கள் மத்தியில் எண்ண அடிப்படையிலான மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதே எனது நிலைப்பாடாகும்.
நாடாளுமன்ற இணையதளத்தில் அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்காரவின் பெயருக்கு முன்னாள் கலாநிதி என்று குறிப்பிட்டமை குறித்த தகவல்களை உள்ளீடு செய்யும் போது ஏற்பட்ட தவறினால் ஏற்பட்டதாக இலங்கை நாடாளுமன்றம் அறிவித்துள்ளது. அமைச்சர் நாடாளுமன்றத்திற்கு வழங்கிய தகவல் பத்திரத்தில் கலாநிதி என்ற பட்டம் இடம்பெற்றிருக்கவில்லை எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அதன்படி மேற்படி தவறினை திருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை நாடாளுமன்றம் தெரிவிக்கின்றது. இந்த நிலையில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவுக்கு ஏற்பட்ட அசௌகரியங்களுக்கு இலங்கை நாடாளுமன்றம் ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்தது. மேலும் நாடாளுமன்ற இணையத்தில் உள்ள அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தகவல்களையும் மீண்டும் சரிபார்த்து புதுப்பிக்கும் பணி தற்போது நடந்து வருவதாக இலங்கை நாடாளுமன்றம் அறிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை பலம் இருப்பதால் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை வந்தால் கூட அது சவாலாக அமையாது என ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. சபாநாயகரால் உரிய விளக்கம் அளிக்கப்படவுள்ளது. அவர் விரைவில் அந்த அறிவிப்பை விடுவிப்பார். அந்த அறிவிப்பு வெளியான பின்னரே அடுத்த கட்டம் பற்றி கூற முடியும். நாடாளுமன்றத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு 159 உறுப்பினர்கள் உள்ளனர். எனவே நம்பிக்கையில்லா பிரேரணை எதற்கு? அவ்வாறு வந்தால் என்ன நடக்கும் என்பது பற்றி எதிரணிகள் சிந்தித்தால் நல்லது என்றார். எதிரணிகள் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வரட்டும். கதைப்பதற்கு ஒன்றுமில்லை என்பதால் தான் மரண சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ் என சான்றிதழ்களை தேடி அலைகின்றனர். எதிரணி என்று அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். கடும் இழுபறிக்கு மத்தியில் தேசிய பட்டியல் பிரச்சினைக்கு ஐக்கிய மக்கள் சக்தி நேற்று தீர்வு கண்டுள்ளது. ஐக்கிய மக்கள் கூட்டணி சிதையாத வகையில் பங்காளி கட்சிகளும் தேசிய பட்டியல் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி ஐக்கிய மக்கள் சக்திக்கு கிடைக்கப்பெற்ற 5 தேசிய பட்டியல் ஆசனங்களில் பங்காளி கட்சிகளுடன் கைச்சாத்திடப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கைக்கு அமைய 3 ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் செயலாளர் நிசாம் காரியப்பர், அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் உறுப்பினர் முகமது மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க ஆகியோரின் பெயர்கள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தேசிய பட்டியல் உறுப்பினராக இதற்கு முன்னர் பெயரிடப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேவேளை ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு தேசிய பட்டியல் வாய்ப்பு வழங்கப்படாமை தொடர்பில் கடும் அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளது. எனினும் உள்ளாட்சி சபை தேர்தலில் கொழும்பு மாநகர சபைக்கு மேயர் வேட்பாளராக ஹிருணிகாவை களமிறக்குவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி திட்டமிட்டுள்ளது என கூறப்படுகின்றது. யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் விதண்டாவாதமாக கேள்வி கேட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை வெளியேறுமாறு அரசு அதிகாரிகள் கோரியதால் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமளிதுமளி ஏற்பட்டது. இதையடுத்து மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடத்தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தலையிட்ட நிலையில் நிலைமை சுமூகமானது. இன்றைய தினம் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் தலைமையில் இந்த கூட்டம் இடம்பெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர், வடமாகாண ஆளுநர், அரசாங்க அதிபர், அரசு அதிகாரிகள், பாதுகாப்பு அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கும் தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவர் CVK ஆகியோருக்கும் இடையில் கருத்து முரண்பாடு தோன்றியது. இதன்போது பொருத்தமில்லாத கருத்துக்களை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா வெளியிட்டதை தொடர்ந்து அவரை குழு கூட்டத்திலிருந்து வெளியேறுமாறு கோரினர். இதன்போது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் என்ற அடிப்படையில் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலையிட்ட சுமூகமாக நிலைக்கு கொண்டு வந்தார்.